கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாயிருக்கிறார். நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராயிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுக்கையை அனுதினமும் ஒரு பாத்திரத்தில் அமர நீங்க செய்து எங்களுக்கு கொடுத்திருக்கிற தருணத்துக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தால் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற தேவாதி தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருள வேண்டுமா ஜபிக்கிறோம். அப்பா, இம்மானுவேலாக யெகோவா ஷம்மாவாக எங்கள் மத்தியில் கிரியை செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை உங்களுடைய சமூகம் பிரசனம் கிருபை கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் சுவாமி. வருகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, எங்களே பெரிதாக்குங்க, விரிவாக்குங்க. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் பொருட்படுத்திக்கணும். கூகுள் மீட் ஆண்டவர் பரிபூர்ணமாக செயல்படுவதாக உமக்கே கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிகர மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் துதிப்போம். கொடுமையான மனுஷனுக்கு எங்களை தப்புவிக்கிறவரே, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிறவரே, சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கு தப்புவிக்கிறவரே, எளியவர்களின் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கு தப்புவிக்கிறவரே, எளியவர்களின் ஆத்துமாக்களை கொடுமைக்கு தப்புவிக்கிறவரே, வேறொருடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறவரே, பாழாக்கம் கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிறவரே, துன்மார்க்கரின் கைக்கு தம்முடைய பரிசுத்தவான்களை தப்புவிக்கிறவரே, தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறவரே, என் ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவிக்கிறவரே, என் கண்ணை கண்ணீருக்கு தப்புவிக்கிறவரே, என் காலை இடறுதலுக்கு தப்புவிக்கிறவரே, தானியேலை சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவித்தவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துதி கன மகிமையெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி என்ற பாடலை நாம் எல்லாம் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே
ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. அவர் மாத்திரம் போதும் நம் வாழ்விலே. அவர் ஒருவர் இருந்தா போதுங்க, உலகத்தையே ஜெயித்து விட முடியும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம நேத்து பார்த்தோம், கர்த்தர் என்னை காக்கிறவர். சங்கீதம் 121:3. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் கர்த்தர். உன்னை காக்கிறவர் உறங்கார். என்னை காக்கிறவர் கர்த்தர். இந்த வார்த்தைய மீண்டும் மீண்டும் சொல்லணும். இந்த காக்கிற இன்னைக்கு துதி பார்த்தீங்களா? வசனங்களை துதித்தது எத்தனை வார்த்தை இன்ஸ்டன்சஸ் பைபிள்ல. என்னை காக்கிறவர், மரணத்துக்கு தப்புவிக்கிறவர் காக்கிறவர், என் கால் வலுவாதபடி காக்கிறவர், வியாதிக்கு காக்கிறவர், எதிரிக்கு காக்கிறவர். பாருங்க, இந்த காக்கிறவர் என்பது ஒரு ஸ்ட்ராங் வேர்டு, ஒரு ஸ்ட்ராங் சத்தியம், ஒரு ஸ்ட்ராங் நீட். எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் தேவை. இது எனக்கு கொடுக்கிற, உங்களுக்கு கொடுக்கிற ப்ரொடெக்ஷன் கர்த்தர் இடத்தில் வர்ற ப்ரொடெக்ஷன். ஆமென். இந்த ப்ரொடெக்ஷன் என்னுடைய இருதயத்தில் இருக்கணும். என் இருதயத்தில் நான் உணரணும், என்னை காக்கிறவர் கர்த்தர். இதை இருதயத்தில் உணர்ந்தனா எந்த ஆபத்து, எந்த தீங்கு வந்தாலும் நான் தைரியமா நான் இருக்க முடியும். நான் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு கம்பெனியுடைய எம்டியை பார்க்க போனேன். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் போயிருந்தோம். போய் நாங்கள் செக்யூரிட்டி கார்டை சொன்னோன்னே எங்க அலோவ் பண்ணாங்க. நாங்கள் வர்றோம், கம்பெனி உள்ளுக்கு போகிறோம், எம்டி ரூமுக்கு போகிறோம். பின்னாடியே ஒரு 4 பேர் துப்பாக்கிலாம் வச்சு எங்கள் பின்னாடியே கூட வராங்க. கரெக்டாக வந்து எம்டி வந்து ஓகே நீங்கள் போகலான்னு சொல்கிற வரைக்கும். அதாவது அவங்க எம்டி, அந்த கம்பெனி எம்டி இருக்கிறதே ஒரு பாதுகாப்பான இடம். ஆனால் அவர் இருதயத்துக்குள்ள அந்த பாதுகாப்பு இல்லை, உணர்வு இல்லை. He had no sense of security. எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னை உங்களை காக்கிறவர் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம 2 சாமுவேல் 22 பார்த்து வர்றோம். சொன்னேன், இது வந்து ஒரு லைவ் சம்மரி, தாவீதுடைய லைவ் சம்மரி. எல்லா அனுபவங்களையும் கொண்டாடுறாரு உள்ளுக்கு. இது ஒரு டெஸ்டிமோனின்னு சொல்லலாம். நீங்க அவருடைய லைஃப்ல என்னெல்லாம் போயிருக்கு அப்படின்னு எல்லாருடைய எசன்ஸை கொண்டாந்து இங்க வைக்கிறார். கொண்டாந்து வைக்கும் போது அவர் விவரிக்கிற, கர்த்தரை விவரிக்கிறார். ரொம்ப பிரமாதமா இருக்கு. 2 சாமுவேல் 22 முதல் 2 வசனங்கள் கர்த்தரை எப்படி விவரிக்கிறார். முதல் 2 வசனத்திலையும் 3 வசனத்திலையும் எப்படி விவரிக்கிறார், ஒரு கம்ப்ரஸ் பண்ணி, ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா, கர்த்தர் என் கண்மலை, ராக். 2வது, அவர் என் கோட்டை, என்னுடைய புகலிடம், என் உயர்ந்த அடைக்கலம், கர்த்தர் என் இரட்சகர். இதான் 3 பலவிதமான வார்த்தைகள் மூலமாக அவர் சொல்றார். கர்த்தரை எப்படி டிஸ்கிரைப் பண்றார்? தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக. ஒவ்வொரு வார்த்தையினால் டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு அனுபவம் இருக்கு. கர்த்தர் என் கண்மலை அப்படி சொன்னார்னா, அவருக்கு பின்னால கண்மலைன்ற வார்த்தை வருது, வாயில வந்து மைண்ட்ல ஒரு பிக்சர் இருக்கு. மைண்டில் ஒரு பிக்சர் இருக்கு. என்னை அன்னைக்கு கண்மலையை போல காத்தாரே, ஒரு பிக்சர்.
நம்ம பிக்சர் சொல்லணும்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸி சொல்லணும்னா திருநெல்வேலியோட ஒரு பிக்சர் வரும். என்ன பிக்சர் வரும்? அல்வா பிக்சர் வரும். நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி பெங்களூர் போனேன். பெங்களூர் நிறைய விஷயம்லாம் இருக்கும். ஆனால் ஏன் கண் முன்னால் வர ஒரு பிக்சர் என்ன, ஒரு பெரிய ஐஸ்கிரீம். அந்த ஐஸ்கிரீம் வெறும் கேஷ்யூ நட்ஸ், ஃப்ரெஷ் கேஷ்யூ நட்ஸ். இதுதான் என்னுடைய மனசில் இருக்கு. அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், மை மோஸ்ட் ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கர்த்தரை பற்றி ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போது தாவீதுக்கு மோஸ்ட் ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்ஸ். கர்த்தரை என் கண்மலையே அப்படின்னு சொல்லும்போது தாவீதுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு பிக்சர் வரும். கர்த்தர் அவனை எப்படி காத்தார். 1 சாமுவேல் 23 அதிகாரம் 25 முதல் 28 வசனங்கள். 1 சாமுவேல் 23 அதிகாரம் 25 முதல் 28 வசனங்கள். சவுலு தாவீதை வேட்டையாடிட்டு இருக்கார். தேடி 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 போய் பிடிச்சிட்டு இருக்கார். அப்ப சீப் ஊர்ல இருந்து ஒரு கூட்டம் போய் ராஜா சொல்றாங்க, ராஜா நீங்க தேடிட்டு இருக்கீங்க தாவீதை, அவங்க எங்க ஏரியாலாம் இருக்காரு, நாங்க சொல்றவங்களுக்கு சொன்னோன்னே வந்து பிடிச்சிருங்க நீங்க, அவ்வளவுதான் அப்படின்ட்டு மெசேஜ் போகுது. தாவீது இந்த இடத்துல இருக்காரு. அதாவது தாவீது சவுலுக்குள்ள விஷயம் எப்படின்னா, தாவீதுக்கு சில நியூஸ் வரும், சவுலுக்கு சில நியூஸ் வரும். தாவீதுக்கு நியூஸ் வருது, சவுல் தன்னை தேடி வரா சொல்லிட்டு உடனே அவர் இருக்க இடத்தை விட்டுட்டு அவர் வேற ஒரு இடத்துக்கு போறார். ஒரு மலை பாங்கான ஒரு பகுதி வழியா நடந்து போயிட்டு இருக்கார். நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். மலை நடுவில் இருக்கு. தாவீதுடைய ஆட்களும் ஒரு பக்கமாக மலையின் ஒரு பக்கத்தில் போறாங்க. சவுலும் அந்த நியூஸை கேட்டு மலையின் மறு பக்கத்தில் போயிட்டு இருக்காங்க. நடுவில் இருக்குது மலை, ஒரு பக்கத்தில் தாவீது ஆட்களும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு மறுபக்கத்தில் அதே மலையின் மறுபக்கத்தில் சவுலின் ஆட்க தாவீதை தேடி கொண்டு போறாங்க. தாவீதை பிடிக்கிற மாதிரி ஒரு சூழல் உண்டாக்குது, சூழ்ந்துற மாதிரி ஒரு சூழல் உண்டாக்குது. அப்ப திடீர்னு சவுல் ராஜாக்கு ஒரு நியூஸ் வருது, ராஜா உடனே திரும்பி வாங்க, பெலிஸ்தியர் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. தாவீதை தேட போனவரு, பிடிக்க போனவரு தாவீதை கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிட்டார். உடனே ரிட்ரீட் ஆயிட்டார். தாவீது தப்பித்தார். தாவீதுக்கும் பிசிக்கலி ஸ்பீக்கிங், தாவீதுக்கும் பிடிக்க வந்த சவுலுக்கு நடுவில் இருந்தது மலை, கண்மலை. ஆனா கண்மலை ஒரு பக்கம் மியூசிக்கல் சேர், நடுவில் ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. நடுவில் சேர்ல யார் உட்காரோ தப்பிச்சிருவாரு, அவங்க வெற்றி பெற்றுருவாங்க இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட சவுல் நடுவில் சேர உட்கார மாதிரி வெற்றி பெற ஒரு நிலையில் இருக்கு. திடீர்னு நினைச்சு நியூஸ், ராஜா திருப்பி உடனே அவங்க அர்ஜென்ட், சவுல் ராஜா போயிட்டார். பிரைஸ் காட். இப்ப சொல்லுங்க, தாவீதை தப்பு வித்தது கண்மலையா கர்த்தரா? தாவீதை தப்பு வித்தது கர்த்தரா கண்மலையா? கர்த்தர். அன்னைக்கு மலை போல எனக்கு இருந்தாரு. He was my rock. Hallelujah. Praise God. அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த மலைக்கு பேரு அம்பாவி கோத். அம்மாவி கோத் அப்படின்னா இங்கிலீஷ்ல அது பேரு ராக் ஆஃப் எஸ்கேப். அந்த மலைக்கு பேர் என்னது? ராக் ஆஃப் எஸ்கேப். இதத்தான், இதை போன்ற ஒரு அனுபவத்தை, இதை போன்ற பல அனுபவங்கள் கர்த்தர் மலை போல கூட இருந்து தாவீதை காத்து கொண்டார். He protected David. Hallelujah. நான் சொல்லும்போது உங்களுக்கு மனசில் ஏதாவது ஓடிச்சா? கர்த்தர் உங்களுக்கு எப்படி அற்புதமாக ராக் ஆஃப் எஸ்கேப்பா இருந்தாரு. ஹalleluya. என்னைய ரேணுகா விட்டீங்கன்னா அரை நாள் சொல்லிட்டே இருப்போம். ராக் ஆஃப் எஸ்கேப். அந்த மோமெண்ட்ல மழை இருந்துச்சு, உண்மைதான்.
முதல்ல மியூசிக்கல் சேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க 2 பேரும். ஆனா அந்த மலை மியூசிக்கல் சேர் விளையாட முடியல, ரொம்ப நேரம் விளையாட முடியல. ஏன்னா தாவீது ராஜா பெரிய பாட்டை சூழ துவங்கிட்டாரு. சீப்காரங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து வச்சு அப்படியே சூழ துவங்கிட்டாரு. ஆனா மலை கொடுக்க முடியாத ப்ரொடெக்ஷன் கொடுத்தவர் என்னுடைய கர்த்தர், உங்களுடைய கர்த்தர். ஆமென். The rock of escape. ஆமென் சொல்லுங்க. இவர் என்னை காக்கிறவர், இவர் என்னை காக்கிறவர், இவர் என்னை இந்த சூழலை காக்கிறவர். இந்த கொரோனா வைரஸ் பயத்தின் மத்தியில் என்னை காக்கிறவர். கொரோனா வைரஸ் இஸ் a reality. எப்படி சவுல் சுத்தி வந்தானோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சூழ சுத்தி கொரோனா வைரஸ். ஆனா we have a rock. எனக்கு ஒரு கண்மலை இருக்கிறார், அவர் என்னை காத்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. சில வருஷம் முன்பாக நானும் ரேணுகாவும் சுவிட்சர்லாந்து போனோம். சுவிட்சர்லாண்டில் நாங்கள் போய் தங்க வேண்டிய ஒரு சின்ன டவுன், லூசன் ஒரு டவுன். ஸோ ஒரு பெரிய சிட்டியில் போய் ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு ட்ரெயின் எடுத்து இன்னொரு ட்ரெயின் எடுத்து லூசனுக்கு போகணும். இந்த லூசன் போகும்போது இட் வில் பி ஆல்மோஸ்ட் பி வெரி லேட் நைட். நாங்கள் எங்கள் ட்ராவல் ஏஜென்ட்டை கேட்டோம், எங்களுக்கு வேறு ஃப்ளைட் கிடைக்குமா, ஸோ தட் வி கோ தேர் இன் டே டைம். ராத்திரியில் போய் என்னத்தை நான் செஞ்சுட்டு இருப்போம், தேட முடியும், ஹோட்டல் தேட முடியுமோ அப்படின்ட்டு. எங்களுக்கு தெரியாத ஊர் அப்படின்னு சொன்னோம். அவர் ஒரே ஒரு சொன்னார், ஐ கேரண்டி யூ செக்யூரிட்டி தேர், 100% செக்யூரிட்டி உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த மிட் நைட்டில் எங்கேனாலும் நீங்கள் போகலாம். நீங்கள் இது எங்கள் இருதயத்தில் இருந்துச்சு. நாங்கள் போய் சேர்ந்தது மேபி அந்த லூசனில் போய் இறங்கும்போது நைட் 11 PM இருக்கும். இந்த ஹோட்டல் ஒரு ரோட்டில் இருக்குது. அந்த ரோட்டில் டாக்ஸி கிடையாது, சின்ன ஊர். நானும் ரேணுகாவும் ட்ராலியில் எங்கள் லக்கேஜை இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். இட் வாஸ் அபவுட் 11 PM. அந்த ரோட்டில் நாங்கள் 2 பேர் தான் போனோம். ஆனால் ஒரு சொட்டு எங்களுக்கு பயம் இல்லை. ஏன்? ட்ராவல் ஏஜென்ட் சொன்னார், ஐ கேரண்ட். ரொம்ப தெரிஞ்ச ட்ராவல் ஏஜென்ட், என்ன ரொம்ப அனுபவமானவர் அவர். எனக்கு பல வருஷம் அவர் தெரியும். எனக்கு அவர் சொன்னதாங்க உள்ளுக்கு போயிடுச்சு. எங்களுக்கு எந்த ராத்திரியில் போனாலும் உங்களுக்கு 100% செக்யூரிட்டி. ஒரு உலகப்பிரமாண ட்ராவல் ஏஜென்ட் சொல்லி நானும் ரேணுகாவும் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊரில் ராத்திரியில் லக்கேஜை தூக்கிக்கிட்டு போனோம்னா மேப் வச்சுக்கிட்டு என் கையில் உங்க கையில் ஒரு வேதம் இருக்குது. இந்த வேதம் சொல்லுது, என்னையும் உங்களையும் காக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த இது என் இதயத்துக்குள்ள வேணும், இங்க இல்ல. பட்ட 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 நம்ம வசனத்தில் நான் பொறிச்சு தள்ளி ஞாபகத்தை சொல்லிடலாம். ஆனா கிட்ட 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 கை கால ஆடும். என் இதயத்துக்குள்ள என் அருமையான சகோதரே சகோதரியே, நீங்க 2வது முறையாக பார்ட் 2 பார்த்துருக்க ஒரே டாபிக், என்னை காக்கிறவர் கர்த்தர். God wants this truth to go straight into your heart. இன்னைக்கு ஆண்டவரே என்னோட சேர்ந்து சொல்லுவோமா, என்னை காக்கிறவர் கர்த்தர், என்னை காக்கிறவர் கர்த்தர், என்னை காக்கிறவர் கர்த்தர். இதை நீ சொல்லுங்க, மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. ஆண்டவரே, சங்கீதம் 121:3 சொல்லுதையா, என்னை காக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. தாவீது தொடர்ந்து சொல்றாரு, ஆண்டவரை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. கர்த்தர் தான் என் கோட்டை, என் புகலிடம், என் உயர்ந்த அடைக்கலம். இதெல்லாம் சம்மரைஸ் பண்ணீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் வேர்டு சொல்றீங்கன்னா ஸ்ட்ராங் ஹோல்ட். ஸ்ட்ராங் ஹோல்ட், என் புகலிடமே, உயர்ந்த அடைக்கலமே, என் கோட்டையே, மை ஃபோர்ட்ரஸே, எல்லாரும் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஒரு வார்த்தை. இப்போ நம்ம பார்த்தோமே 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம், அதோடைய கடைசி வசனம். நான் முதல்ல இதுவரை சொன்னது 25 28 சொன்னேன். அந்த ராக் ஆஃப் எஸ்கேப்ல இருந்து வெளியே போயிட்டார். எங்க போனார்? வேதம் அந்த வசனம் சொல்லுது, என்கேடி என்ற இடத்துல அர்ணிப்பான கோட்டை, ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போனார். தாவீது இதான் ஸ்ட்ராங் ஹோல்டு. பாறையில் ஒளிஞ்சிருப்பாரு, ஸ்ட்ராங் ஹோல்டு போவாரு. ஸ்ட்ராங் ஹோல்டு புரியும்னா நம்ம பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் அடிக்கடி நியூஸ் பேப்பர் வரும். இந்த ஊரு இந்த பொலிட்டிக்கல் கட்சியுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு.
என்ன அர்த்தம்? மாறு கட்சி, எதிர்கட்சி இந்த இதுக்குள்ள உள்ளுக்கு நுழைய முடியாது, ஒன்னு செயல்பட முடியாது. என்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட், என் அருமையான சகோதரே சகோதரியே, உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட் கர்த்தர். ஆமென், ஹalleluya, praise God. கர்த்தர் நல்லவர். இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை, தாவீதுடைய அற்புதமான அனுபவத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் உள்ளுக்கு உண்டு பண்ணிட்டு இருக்கோம், உள்ளுக்கு இறக்கிக்கிட்டு இருக்கோம். He is my stronghold. பல விதமான லாங்குவேஜ் இருக்கு. அவர் என் கோட்டை, அவர் என்ன துருகம், என்னுடைய புகலிடம், உயர்ந்த அடைக்கலம். அர்த்தம், he is my stronghold. Nobody can come and operate against me. Hallelujah. Glory to God. Hallelujah. மூன்றாவது, ஆண்டவரை துதிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரை எப்படி கூப்பிடுற, டிஸ்கிரைப் பண்றாரு. என் இரட்சகரே, என் இரட்சணிய கொம்பே. என்ன ஒரு லவ்லி ஹார்ட். நானும் நீங்களும் அதை எதிர்பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு லவ்லி ஹார்ட் தாங்கப்பா. என் இரட்சணிய கொம்பே. தாவீது தெரியும் ஆட்டுடைய கொம்பு எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியும். மெய் பண்ணல, அந்த கொம்புல உள்ள வல்லமை என் வாழ்க்கையில வரணும் ஐயா, நீதாயா என் ஆட்டு கொம்பு. மெய்ப்பனா இருக்கும்போது தெரியும், இந்த கொம்பை வச்சு இந்த கடா என்னென்ன பண்ணும் தெரியும். ஆண்டவரே, நீங்க தான் என்னோட கொம்பு, இரட்சணிய கொம்பு. எபேசியர் 6:10 சொல்லுது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நான் கர்த்தரை பலப்படணும். பிரைஸ் காட். நம்ம எல்லாம் சொல்றோம், அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. He is a mighty God. அந்த மைட் எனக்குள்ள வரும். Hallelujah. Hallelujah. He is a mighty God. அந்த மைட் எனக்குள்ள வரும். அதான் எபேசியர் 6:10 சொல்லுது. அதாவது God empowers me. தாவீது தான் சொல்றாரு, என்னுடைய ரட்சிப்பின் கொம்பே அப்படி சொல்லும்போது, அந்த கடாவுக்கு எம்பவர் பண்றீங்களா, ஸ்ட்ரென்த் கொடுக்குறீங்களா, அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்க எனக்கு கொடுக்குறீங்க. எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு, உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு. இந்த அழைப்பை நிறைவேற்ற அவர் பலன் கொடுக்கிறார். உங்க அழைப்பு என்னது? மேபி யூ ஆர் a housewife now, maybe you are a grandmother now, maybe you are a father now, maybe you are a bank officer now. God is telling you, whatever is called you to do, He empowers. உங்களை பலப்படுத்துகிறார். சத்துவத்தினால் பலப்படுங்கள். Hallelujah. Daily praise God. அவருடைய பலன் வாழ்க்கையில உண்டாகும். Amen. Praise God. இத எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த அனுபவங்கள், அந்த பாதுகாப்பு, அவர் என்னை காக்கிறார் என்ற உறுதி எதுல இருக்கு? எதுல இருக்கு? What is the basis? Praise God. Hallelujah. உறவுல, ரிலேஷன்ஷிப்ல. தாவீது 2 சாமுவேல் 22:3 சொல்றது, 3 சொல்றாரு, நான் நம்பி இருக்கிறேன் உங்களை. God, I trust you. என்ன ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட். Praise God. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? I trust you, God. I trust you, God. Hallelujah. Praise God. நம்ம I trust you, God. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கேன்னு சொன்னா ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? So pleasing. இதுதான் வேதம் சொல்லுது. விசுவாசம் இல்லாமல் பிரியமா இருக்க கூடாத காரியம் இதான். அவரை ட்ரஸ்ட் பண்றேன், ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கேனாப்பா. இந்த வார்த்தை கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் என்னை காக்கிறவர், கர்த்தர் என்னை காக்கிறவர். ஐ ட்ரஸ்ட் யூ காட். பிரியமானவர்களே, காரியங்கள் நல்லா வாழ்க்கையில போயிட்டு இருக்கும்போது, when everything is going fine, it's easy to trust. You agree with me? Praise God. ஆனா காரியங்கள் நல்லா இல்லாத போதும் நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும் கர்த்தரை.
தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கு, உங்களுக்கும் அது ஒரு பாடமாக இருக்கும். உதாரணமாக சங்கீதம் 54 நீங்க வாசி பாருங்க. அப்புறமேட்டு நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன்ல, ஒரு மலையில இந்த மியூசிக்கல் சேர் விளையாண்டாங்கன்ட்டு, அந்த நியூஸ் தாவீது கேட்ட உடனே ஓட தூங்குறார் தப்பிக்க. தாவீது தெரிஞ்ச போது தான் இருக்கிற இடம் சவுலுக்கு போயிருச்சு அப்படின்னா ஓடுறார். ஓடுற சமயத்தில் பாடினதான் சங்கீதம் 54. அந்த சங்கீதம் 54, if you have time, if you need a sense of security, உங்களுள்ள அந்த காக்கிறார் என்ற வார்த்தை சத்தியம் பலப்படணும்னா இந்த சங்கீதம் 54 வாசி பாருங்க. என்ன ஒரு உறவு, புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார். அதாவது கஷ்டத்தில் புகழ்ந்து பாடுறார். நீங்க தான்ப்பா என்னுடைய காவலாளி. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த உறவின் அடிப்படையில், அதே மாதிரி உறவின் அடிப்படையில் அவரை துதிக்க முடியுது. பிரச்சனை நேரத்திலையும் தாவீதுனால ஜெபிக்க முடியுது. நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா 1 சாமுவேல் 30:8 தாவீது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். He is a pauper, he is a zero. கூட வந்தவங்க எல்லாம் கல்லை கையில் எடுத்துட்டாங்க இவனை எரிந்து கொள்றதுக்கு. nothing, not even his life is at his hands. பணம் போச்சு, மரியாதை போச்சு, பதவி போச்சு, இதெல்லாம் ஒரு பக்கம். உயிரே போனதான். இப்ப கல்லை எடுத்தாச்சு. இப்ப அந்த நேரத்தில் இன்னைக்கு சிஸ்டர் வசந்தா சொன்னாங்க, நான் கர்த்தருக்குள்ள என்னை திடப்படுத்தி கொண்டேன், பலப்படுத்தி கொண்டேன் மாதிரி கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க. ஆண்டவரே, இந்த ஆட்களை, இந்த படையை நான் பின்தொடருமா பின்தொடரக்கூடாதா? என்ன ஒரு வண்டர்ஃபுல் பிரேயர். இதுக்கு மேல ஒரு பிரச்சனை மனுஷனுக்கு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, நெருக்கம். இந்த நெருக்கத்திலும் ஜெபிக்க முடிச்சு. அதான் பிரதர் அண்ட் சிஸ்டர் உறவு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பிரியமானவர்களே, இந்த உறவுக்கு நம்ம சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இன்னும் நிறைய வசனங்கள் சொல்லிட்டே போகலாம். குறிப்பாக என்ன சொல்லணுச்சுன்னா, இந்த பகுதி சொல்லுது வசனம் 23, உங்களுடைய நியாயங்களை எனக்கு முன்பாக வச்சேன். இந்த ரிலேஷன்ஷிப் எதை பேஸ் பண்ணியிருக்கா? நியாயங்களை வேர்ட் ஆஃப் காட். சிம்பிளா புரிச்சுக்கோங்களா, உமது வார்த்தைப்படி நான் செயல்பட்டேன், உன் வார்த்தையை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. நான் உறவு, எனக்கு ஆண்டவருடைய உறவு இருக்கு. நான் புகழ்ந்து பாடுறேன், மைக்கை பிடிச்சு பாடுறேன், நான் டான்ஸ் ஆடுறேன். எஸ், குட் 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 குட். பட் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுறடா. கர்த்தருடைய வார்த்தை முன்பாக இருக்கா? தாவீது கர்த்தருடைய வார்த்தை முன்னாடி இருந்துச்சு. ஆண்டவர் தாவீது பற்றி சொல்ல வார்த்தை, நான் தாவீதே உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன். God was delighting in his relation with David. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு நம்மோட மீண்டும் இந்த வார்த்தையை குறித்து வலியுறுத்தி இருக்கிறார். கர்த்தர் என்னை காக்கிறவர். உங்களுடைய சூழ்நிலை எவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலை, சரி, உங்க மனசுல ஒரே ஒன்று தேவை, இந்த சத்தியம், கர்த்தர் என்னை காக்கிறவர். ஒருவேளை உங்க மனசுக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ராங் ஹோல்ட், சொன்னோம்ல, ஒரு கண்மலை, ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி நெகட்டிவ் ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். என்ன நெகட்டிவ் ஸ்ட்ராங் ஹோல்டு? பயம். பயம் பயம். இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தின் அடிப்படையில் கிளைம் பண்ண போறீங்க, கர்த்தர் என்னை காக்கிறவர். நானும் தாவீதை போல சொல்றேன், அவர் என் கண்மலை. He is the rock of my escape. கர்த்தரை பாதுகாக்கிற, இதுதான் மனசுக்கு உள்ள ஸ்ட்ராங் ஹோல்ட், அசைக்க முடியாத நம்பிக்கை. என் ரட்சணிய கொம்பே, அல்லேலூயா, உம்மை துதிக்கிறேன் ஐயா. இந்த அட்வர்ஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ், நெருக்கத்தின் மத்தியில் உம்மை துதிக்கிறேன் அப்பா. I proclaim this truth. கர்த்தர் என்னை காக்கிறவர். I proclaim.
என் மனசுல எத்தனையோ நெருக்கங்கள். ஐ மைட் ஃபீல் அ டிஸ்ட்ரெஸ். பிரைஸ் காட். இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த லாக்டவுன் போன்ற காலங்களில் நான் என் நேரத்தை எப்படி செலவழிக்கணும் ஆண்டவரே, துதிக்கணும். பிரைஸ் காட். நான் வார்த்தை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், இந்த வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன். ஐ ட்ரஸ்ட் யூ காட். நான் முடிக்க சொல்றேன், ஐ ட்ரஸ்ட் யூ காட். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். காட் இஸ் ப்ளீஸ்ட். நீங்க திருப்பி திருப்பி சொல்லுங்க, கர்த்தர் என்னை காக்கிறவர். ஐ ட்ரஸ்ட் யூ காட். God will be pleased. கண்களை முடிச்சுப்போமா? அப்பா, எங்களுடைய அரணான கோட்டையே, எங்களுடைய கண்மலையே, எங்களுடைய உயர்ந்த அடைக்கலமே, எங்களுடைய புகலிடமே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. We praise you God. எங்களுக்கு தெரியும் அப்பா ஆண்டவரே, எங்க சுற்றிலும் நெருக்கம் இருக்கு, கொரோனா வைரஸ் நெருக்கம், பயம் இருக்கு ஆண்டவரே. ஆனா கர்த்தர் என்னை காக்கிறவர். ஆண்டவரே, இதை நான் உணர்றேன்னப்பா, இருதயத்தில் உணர்றேன்னப்பா. எனக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம், தைரியம். ஐ ட்ரஸ்ட் யூ காட். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் சங்கீதம் 91 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடருண்டை அவர் வேடருண்டை கண்டிக்கும், கண்டிக்கும், பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறுகளால் என்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளால் என்னை மூடுவார். அவர் செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய். செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகம் ஆகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் இரவில் பயங்கரத்துக்கும், உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை வாதை அணுகாது. உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாம் சேர்ந்து விசுவாசமா சொல்லுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். Name of Jesus. The name of Jesus. கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் மாநிலத்திலிருந்து என் விரட்டுகிறேன். மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். Name of Jesus. The name of Jesus. கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்புறப்படுத்துகிறோம். The name of Jesus. The name of Jesus. கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. முதலாவதாக திருமதி ராஜி கருணாகரன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காகவே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தினதோறும் 1 மணி நேரம் பாதப்படியில் உட்கார்ந்து உங்களுடைய சத்தியத்தை கேட்க கொடுத்து வருகிற தருணத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. கேட்ட சத்தியத்தின்படி நீரே எங்கள் வாழ்க்கையின் கர்த்தராய் இருந்து, எங்களை பாதுகாக்கும் கர்த்தராய் இருந்து, எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் கேட்கிற சத்தியம் எங்கள் இருதயத்தில் பதியிட்டு சுவாமி. ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக ஒவ்வொன்றும் 100, 60, 30 பலன் தரத்தக்கதாக கிருபையை தாங்க சுவாமி. ஆண்டவரே, நடத்தி வருகிற சகோதரனையும் சகோதரியும் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அவங்க வாழ்க்கையில நீங்க செய்திருக்க காரியம் எவ்வளவு பெரியது, வார்த்தைகளால் நாங்கள் சொல்ல முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே, சாட்சிகளாக நிறுத்திருக்கிறேன் ஆண்டவரே. அவங்க மூலமாக எத்தனை பேர் ஆசீர்வாதம் பெற்று வருகிறாங்க சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க சுவாமி. அதே போல இந்த குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லா குடும்பங்களையும், அருமையான மக்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன தேவையோ நீங்க அவங்களுக்கு தேவையான காரியங்களை கொடுத்து வழிநடத்துங்க சுவாமி. விசேஷமாக இந்த பயங்கரமான நாட்கள்ல எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், கவலைகள் எல்லாம் இந்த கொரோனா வைரஸ பற்றியே இருக்கு சுவாமி. ஆனால் நீர் பாதுகாக்கிற தேவன்ற சத்தியம் எங்க இருதயத்துல பேசிக்கொண்டே இருக்கு சுவாமி. நீர் காக்கும் போது எங்களுக்கு அரணாய் துணையாய் இருக்கும் போது எந்த வைரஸும் எங்களை தொட முடியாதுன்ற நம்பிக்கை எங்களுக்கு தாங்க சுவாமி. போன மாதத்துக்கு இந்த மாதம் எவ்வளவோ குறைவுபட்டிருக்கு அந்த அஃபெக்ட் ஆன பீப்புளுடைய எண்ணிக்கை. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி.
தொடர்ந்து அந்த வைரஸே இல்லை இராடிகேட் ஆயிடுச்சுன்னு சொல்ற நாளை எங்களுக்கு கட்டளையிடுங்க சுவாமி. உம்மால் முடியும் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்வீன்ற நம்பிக்கையில தான் உண்மை நோக்கி கூப்பிடுறோம் சுவாமி. எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன்ற நம்பிக்கையில நாங்க உங்களிடத்துல தினந்தோறும் விண்ணப்பிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க எங்க விண்ணப்பங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க சுவாமி. அந்த ஆக்சிஜன், பெட், மெடிசன் இதெல்லாம் இப்ப ஈனஃபா இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு வெளிநாடுகளிலிருந்து எத்தனையோ பேர் உதவி செய்தாங்க. அந்த நாடுகள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நீங்க காத்துக்கொள்ளுங்க. சரியான முறையில எல்லாம் சரியா உபயோகிக்கப்பட கிருபை தாங்க. விசேஷமாக வேக்சின்காக வர்றோம் சுவாமி. இந்த நாட்கள்ல மக்கள் கொஞ்சம் விழிப்படைந்து வேக்சினேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல வேக்சின் ஷார்டேஜ் இருக்கு சுவாமி. தயவாய் இறங்கி சீக்கிரமாக அது கிடைக்கவும், சுத்தமான தமிழ்நாட்டிலே அது உற்பத்தி செய்யப்படும், எங்களுக்கு பிரயோஜனமாய் அது அமையும் கிருபையை தாங்க சுவாமி. எல்லாருக்கும் அது சீக்கிரமா கிடைத்து ஆண்டவரே அந்த தேர்ட் வேவ் வராதபடி நீங்க பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி, கெஞ்சுகிறோம் சுவாமி. மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சுவாமி. இதனால எத்தனையோ பேர் குடும்பங்கள்ல அன்பானவங்களை இழந்திருக்காங்க சுவாமி. அப்படிப்பட்ட குடும்பங்களை நீங்க ஆறுதல் படுத்துங்கப்பா. ஆண்டவரே, பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு நீங்க பாதுகாப்பத்தாங்க சுவாமி. உங்களுடைய வழிநடத்துல கட்டளையிடுங்க கெஞ்சுறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்ப அதிகமா இந்த போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ்னு நிறைய வியாதிகள் வருது சுவாமி. பிளாக் ஃபங்கஸ், எல்லோ ஃபங்கஸ் என்னமெல்லாம் சொல்றாங்க கர்த்தாவே. தயவா இறங்குங்க கர்த்தாவே, இறங்குங்க. அதை கண்ட்ரோல் பண்ண வைங்க சுவாமி. உம்மால் மட்டும்தான் முடியும் கர்த்தாவே. காற்றையும் கடலையும் அத்தட்டின தேவனுக்கு உமக்கு வல்லமை உண்டு சுவாமி. நாங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே, கெஞ்சுகிறோம். எல்லாரும் ஒரு மனதோடு நாங்க கேட்கும் போது நீர் எங்களுக்கு பதில் தருவீன்னு நம்புறோம் சுவாமி. இந்த வியாதி ஒழிக்கப்படட்டும். வேற எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, எங்க நாட்டுக்காக வருகிறோம். நாட்டு தலைவர்கள், ஆண்டவரே, சென்ட்ரல் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாரையும் நினைக்கிறோம். எங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நினைக்கிறோம். எங்க ஸ்டேட்ல கூட ஒரு புதிய கவர்மெண்ட்டை கொடுத்து எவ்வளவோ அவங்க எஃபர்ட்ஸ் எடுத்து இவ்வளவு தூரம் செய்யறதுக்கு உதவி செய்திருக்கீங்க. உங்க ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவங்களை முழுவதும் உங்களுடைய ஞானத்தால் நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு. இது ரெண்டும் இருந்தா கர்த்தாவே, உம்முடைய பயத்தோடு அவங்க இருந்தா ஞானத்தால் நிரப்பப்படுவாங்களே சுவாமி. அந்த பயத்தை கொடுங்க சுவாமி. நீர் காண்கிற தேவன்றத உணர்வு அவங்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் எங்க நாட்டு மக்களும் தலைவரும் அதிகாரிகளும் உம்மை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு உம்முடைய பயத்துல ஜீவிக்கும் போது எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கும் சுவாமி. அந்த தயவை காட்டுங்கப்பா. எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. எங்க மக்கள், அந்த தலைவர்கள், அதிகாரிகள் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷன்ஸ்லயும் உங்களுடைய ஞானம் விளங்கட்டும் சுவாமி. சரியாக செய்யட்டும். இப்பொழுது கூட இந்த +2 பிள்ளைகளுக்கு எவ்வளவோ பெரிய கஷ்டங்கள் இருக்கு சுவாமி. மார்க்ஸை வச்சு உங்களுடைய ஃபியூச்சர் உங்களுடைய கருத்தில் இருக்கு அப்பா. ஒவ்வொரு பிள்ளைக்கும் உங்களுடைய கைடன்ஸை கொடுங்க. ஏற்ற அந்த பிள்ளைகள் விரும்புகிற இடத்துல இடம் கிடைக்கத்தக்கதாக அந்த பிள்ளைகளுக்கு மார்க் கிடைக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க சுவாமி. இப்படிப்பட்ட காரியங்கள் லாக்டவுனை பண்றது என்ன ரிலாக்ஸேஷன் எல்லாம் தீர்மானிக்கும் போது ஆண்டவரே, இப்படி ஞானத்தை கொடுங்க, இப்படிய கைடன்ஸை கொடுங்க. ஆண்டவரே, கிருபையா இறங்குங்க. உமக்கு பயந்து நடத்த கிருபையை தாங்க. மீதியான வேலைகளும் சுவாமி ஆண்டவரே, எல்லாருக்கும் வைக்க குடும்பங்களை பாதுகாப்பு நீங்க வழி எங்கடாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமாண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பியிருப்போம் சுவாமி. உமக்கே கோடா கூட ஸ்தோத்திரம். இப்பொழுது அடுத்தபடியாக திருமதி ஜெயசுதாசன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். மகிமை தேவனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரே, இன்னைக்கு நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே எங்கள் கோட்டை, எங்களுடைய கண்மலை. ஆண்டவரே, எங்களுடைய இரட்சகர், நாங்கள் நம்பி இருக்கிற துருகம், எங்களுடைய கேடகம், எங்களுடைய இரட்சணிய கொம்பு. ஆண்டவரே, எங்களுடைய உயர்ந்த அடைக்கலம் நீர்தான்ப்பா. அதை நினைவூட்டி வருவதற்காக ஸ்தோத்திரம். முக்கியமா இந்த கொரோனா காலங்கள்ல எங்களை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் பயப்படும் நாளில் உண்மை நம்புவேன் என்று சொல்லத்தக்கதாக
வசனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாவீதின் வாழ்க்கையிலிருந்து அந்த ராக் ஆஃப் எஸ்கேப் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே, அவரை தப்புவித்த தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி எங்களுடைய மனதில் ஆண்டவரே தகப்பனே, நீர் பலத்தை தருகிறீரே, எங்களை பலப்படுத்துகிறீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்திருக்கணும் அப்பா. உங்களுடைய வசனத்துக்கு வார்த்தைகளுக்கு நடுங்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்தலும். நீரே எங்களுக்கு அரணாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் நியாயம் செய்கிற தேவனப்பா. தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டது போல இந்த கொரோனா காலங்கள்ல நாங்களும் எங்களை திடப்படுத்திக் கொள்ளவும் மற்றவர்களையும் திடப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே அநேகரை ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய நீதிக்கு உட்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தலும். இந்த ஆண்டவரே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு திட மனதை ஆண்டவரே இந்த காலங்கள்ல தந்து எங்களை தைரியப்படுத்தி ஆண்டவரே மற்றவர்களையும் நாங்கள் உற்சாகப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்திடலாம். இந்த செய்தியை கொடுத்த பிரதருக்காக ஆண்டவரே சிஸ்டருக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் எவ்வளவோ உண்மையில் ஆறுதல் அடைந்து தகப்பனே உம்முடைய வசனம் அவர்களுக்கு ஜீவனம் ஆரோக்கியமாக இருந்து அவர்களை பலப்படுத்தினதுனால எங்களுக்கு இப்படிப்பட்ட சத்தியத்தை தர ஆண்டவரே நீர் அவர்களை கருவிகளாக கூறிய ஆயுதங்களாக பயன்படுத்தி வந்தீங்கப்பா. அதுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய செட்டையின் நிழல்ல நாங்கள் எப்பொழுதும் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே தொடர்ந்து இந்த ஊழியம் நல்ல முறையில நடைபெற என் தேவனே நீர் கிருபையாய் இறங்கி நீர் வழி நடத்தியறலும். ஞானத்தோடு செயல்பட வேண்டிய கிருபைகளை தாரும். ஞானமுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நீ வழி நடத்திடலாம்ப்பா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே தகப்பனே மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த கொரோனா காலங்கள்ல என்ன செய்யணும்னு உணர்ந்து செயல்பட ஆண்டவரே ஆவிக்குரிய விவேகத்தை ஆண்டவரே நீ ஒவ்வொருவருக்கும் தாருப்பா. ஆண்டவரே கிருபையா இறங்கும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரே இந்த மாஸ்க் போடவும் சோசியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணவும் ஒவ்வொருவருடைய மனதை நீர் ஏவியர்ல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மறு தீங்குக்கு தப்புவித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எந்தவித பெருமைப்படாம தன்னை தாழ்த்தி ஆண்டவரே கவர்மெண்ட் சொல்ற எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படுத்தியுள்ள ஆவியை எங்களுடைய மக்களுக்கு நீர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக ஆண்டவரே இன்னும் துப்புரவு பணியாளர்கள், ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தோப்பனே தங்களுடைய உயிரையே பணயமாக வைத்து ஆண்டவரே செயல்படுகிற அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்காக கூட ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எவ்வளவு வேதனை மறுபடி ஆண்டவரே இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு என்று சொல்லி ஆண்டவரே வரும்போது பாதிக்கப்படுகிற அந்த டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஓடி ஓடி உழைக்கிற அவர்கள் ஆண்டவரே தோப்பனே உம்மால் பாதுகாக்கப்படணுமேப்பா. நீர் அவர்களை சுற்றிலும் அக்கினியின் மதிலாக இருந்து ஆண்டவரே அவருடைய கையின் பிரயாசங்களுக்கு ஏற்ற பலனை நீர் அவர்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். முக்கியமா பாதுகாப்பை நீர் தர வேண்டுமாறு இந்த நேரத்துல மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களிடத்துல இரக்கங்கள் மன்னிப்புகள் உண்டேப்பா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே காக்கப்படத்தக்கதாக இந்த கொரோனாவினுடைய அந்த வேகம் குறைவும் ஆண்டவரே தோப்பனே அது ஒடிக்கப்படவும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால வல்லமையினால அதனுடைய சீற்று அடங்கவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான், நானோ அவை பரிபூர்ணப்படும் ஜீவன் உண்டாயிருக்கும் வந்தேன்னு சொன்ன அந்த இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெயம் எடுக்க ஆண்டவரே நீர் எங்களை கிருபை செய்திடலாம், வழி நடத்திடலாம். உண்மையில் பலன் கொண்டு இன்னும் நாங்கள் தைரியமாக முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை செய்திடலாம். உங்களுடைய வல்லமை உள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே இம்மட்டும் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தினுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆமென். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுக்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்க கிருபைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய கிருபை எவ்வளவோ பெரியது, உங்களுடைய இறக்கத்துக்கு முடிவே இல்லை சுவாமி. ஆண்டவரே இந்த குழுவில் இருக்கிற ஆண்டவரே அங்கத்தினர்கள் சுவாமி, குழுவில் சேர்க்கிறவர்கள் சாமி, ஆண்டவரே
கொரோனா வந்து சுகமாகி ஆண்டவரே கூட்டத்துல கலந்து கொள்ள செய்த கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சசிக்கு கொடுத்த அற்புத சோத்துக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்ட் ராஜேஷுக்கு கொடுத்த அற்புத சோத்துக்கா ஸ்தோத்திரம். வின்சென்ட் ஹெலன் வின்சென்ட்டுக்கு ஆண்டவரே, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹெலன் வின்சென்ட்டுக்கு கொடுத்த அற்புத சோத்துக்கா ஸ்தோத்திரம். அவங்க எல்லாம் இந்த மீட்டிங்ல வந்து ஆண்டவரை உண்மை ஆராதிக்க மறுபடியும் நீங்க ஜீவன் பலன் தந்து நீங்க காப்பாத்தீங்களே, வசனத்தை அனுப்பி நீங்க குணமாக்கினீங்களே, எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவரே, பெரிய கிருபை அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தம் கிருபை பெரிதல்லோ உணருமதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆமா ஆண்டவரே, எம் ஜீவனிலும் பெரிய கிருபை சுவாமி. ஆண்டவரே, ஜீவனை பார்க்கும் கிருபை நல்லதப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரண கண்ணிகளுக்கு தப்புவித்த தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அதே போலவே மிஸ்ஸஸ் நளினி எவனேசர் வயிறு வலி ரொம்ப இருக்கு, ஜெபம் பண்ணுங்கன்னு மீட்டிங்க்கு முன்னால சொன்னாங்க. நான் அவங்க கூட்டத்துல இப்ப ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆண்டவரே, பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. இப்பொழுது ஒரு பரிபூர்ண சுகம், உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை ஆண்டவர்கள் மேல பாய்ந்து செல்வதாக. வயிற்றில் உள்ள எல்லா கோளாறுகளையும் எடுத்து போடுங்க சுவாமி. என்ன பிரச்சனை எதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி, ஆனா நீங்க எல்லாத்தையும் அறிவீர் ஆண்டவரே. அந்தத்தில் இருக்கிற ஆதிபதி கொண்டு சொல்லுகிறவர் இந்த நேரத்துல ஒரு பரிபூர்ண சுகத்தை சரீரத்துல உணர கிருபை செய்யுங்க. அந்த 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆண்டவரே, நம்முடைய வஸ்திர தொங்கலை தொட்ட மாத்திரத்திலே தன் சரீரத்திலே சுகத்தை உணர்ந்தாள் ஆண்டவரே. அந்த உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டது என்ற சரீர சுகத்தை அவள் தன்ம சரீரத்திலே உணர்ந்தாள். நீர் உங்கள் ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்தீர் ஆண்டவரே. அது போல வல்லமை புறப்படுவதாக அவர்கள் தன் சரீரத்திலே சுகத்தை அனுபவிக்க கிருபை செய்யுங்க. சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க. நீங்க சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும், வைத்தவள் இயேசுவின் நாமத்திலே நிற்பதாக என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கிருபை, உடைய இரக்கம் மிகவும் பெரியது, உடைய மனதுருக்கம் மிகவும் பெரியது ஆண்டவரே. மனதுருக்கத்தில் பெரியவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உடைய மனதுருக்கம் தான் அவ்வளவு அற்புதங்களை செய்தது ஆண்டவரே. எங்கள் மேல் கடாட்சமா இருக்கிறீங்களே, பட்சமா இருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் மேல மனதுருக்கமா இருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வள்ளலவர், உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் நறந்து நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமாம், இயேசு ராஜா வந்திருக்கீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கைதட்டி நாம் பாடுவோம் சுவாமி. இயேசு ராஜா எங்க மத்தியில வந்திருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த கூடுகையில நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதங்கள் அடையாளங்களும் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் உண்டாவதாக. எங்கள் கண்மலையும் கோட்டையும் நீராண்டவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் ஸ்ட்ராங் ஹோல் நீர், நாங்க நம்பி இருக்கிற துருக்கம் நீராண்டவரே, கொடா கொடி எங்கள் கோட்டை, நம்பி இருக்கிறவர் கண்மலை, நித்திய கண்மலை ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கு சுவாமி. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அது உண்மையே நம்பி இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு போச்சு சுவாமி, கபசுர குடிநீர் ஒண்ணும் இல்ல, தொண்டை காகலிங் ஒண்ணும் இல்ல, உப்பு தண்ணி ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. நீங்க கிரியை செய்யலன்னா அதெல்லாம் விருதா ஆண்டவரே. கர்த்தர் வீட்டை கட்டார்கள், கர்த்தருடைய பிரயாசம் விருதா சுவாமி. கர்த்தர் நகரத்தில் காவலுடைய பிரயாசம் விருதா. நீங்க தான் ஆண்டவர் இங்க காக்கிறவர். நீங்க உடைய செட்டைக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உடைய செட்டை நிழலிலே நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. அது இவ்வளோ பெரிய கிருபை சுவாமி. ஆண்டவரே, உடைய செட்டை விரித்த வண்ணமாக இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமாண்டவரே, செட்டைக்குள்ள நாங்க அடைக்கலமா வரணும் ஆண்டவரே. வரும்போது நீங்க சிறகுகளால் மூடிக்கொள்றீங்க ஆண்டவரே. மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, விக்னங்களை கடந்து போக மாட்டோம், செட்டை நிழலே வந்து அடைவோம் சுவாமி. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டின் கீழே ஆரோக்கியம் இருக்கும்,
வெளியே போய் கொளுத்த கட்டை போல் வளருகள்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உங்களுடைய செட்டைக்குள்ள இருக்க ஆரோக்கியம் எங்களுக்கு தேவை சுவாமி. அந்த ஆரோக்கியத்தை எங்களுக்கு நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அநேக ஆத்தும சரீர தேவைகள் இருக்கு ஆண்டவரே. அப்பா, அவங்க ஒவ்வொருவரும் சுவாமி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாதையில கடந்து போகிறோன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சுவாமி. அப்பா, ஆனா நீங்க மேக சமம் அக்னி சமமாக இருந்து எங்களை வழி நடத்துகிறீங்களே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, உம்மாவியின் ஆட்டேற்றி வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உமை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உமை நான் என்று யார் அறிவேன். ஆண்டவரே, வாழ்க்கை பயணத்துல மேகத்தூணாய் அக்னி சம்பமாக எங்களோடு இருக்கிறவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீதிமானின் கூட இருக்கிற ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய கரம் உயர்ந்திருக்கா ஸ்தோத்திரம். எங்க வீட்டுல ஆண்டு உமது கரம் உயர்ந்திருக்கா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜபக்கூடுகளை இருக்கிற ஒவ்வொருவர் வீட்டுல உமது கரம் உயர்ந்திருக்கிறதுக்கா கொடா கொடி ஸ்தோத்திரம். நாங்க எங்க வீடு, எங்க பிள்ளைகள் வீடு, பிள்ளைகளின் பிள்ளைகள் வீட்டுல உம்முடைய கரம் உயர்ந்திருக்க கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜப தூபம் உமக்கு வந்து கொண்டே இருக்கிறக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பதில் எங்களுக்கு தேவதூதர்கள் வந்து கொண்டே இருக்கிறக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய ஆண்டவரே சரீர ஆத்ம தேவைகளுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உச்ச தலை முதல் உள்ளம் கால்கள் உறுப்புகள் எங்களுக்கு தெரிந்த உறுப்புல நாங்க சொல்றோம், தெரியாத உறுப்புல நீங்க எழுதி வச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தலையில உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, மைக்ரேன், ஹெடேக், மூக்கு, கண்ணு, காது, வாய், ஆண்டவரே விசேஷமாக அந்த மூக்கை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும் சுவாமி. மூக்கு வழியாக எந்த கொரோனா வைரஸும் உள்ள வருவதில்லை ஆண்டவரே. வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. அக்கினி மதிலாக இருந்து காத்துக்கொள்ளுங்கப்பா. அதே போல தொண்டை சுவாமி, தொண்டையை ப்ரொடெக்ஷன் பண்ணுங்க ஆண்டவரே. வாயை விரிவாய்த்தர நானதை நிரப்புவேன்னு சொல்லியிருக்கீங்க. நன்மையினால் வாயை நிறுத்தியாக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. கழுவுக்கு சமானமாக வயது திரும்ப வாழ வயதை போல ஆகிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தொண்டையை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த தொண்டையில வழியாக எந்த விதமான கிருமி உள்ள நுழைவதில்லை சுவாமி. பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே, பரிபூர்ண ஆரோக்கியத்தை தாங்க. அதே போல லங்ஸ், விசேஷமாக லங்ஸை வேலி அடைத்து ரத்தத்தை தெளித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக பரிந்து பேசுற ரத்தம், குற்றமற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம். கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. லங்ஸோட எல்லா பிரச்சனையும் எடுத்து போடுங்கப்பா. அது போலவே ஆண்டவரே, ஃபுட் பைப், வின் பைப்ல உள்ள பிரச்சனைகள், ட்ரக்கியல் டியூப்ல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து போடுங்க. பிபி, சுகர் நார்மல் ஆவதாக ஆண்டவரே. பங்க்ரியாஸ் நார்மலாக செயல்படுவதாக. சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் சுகர்ல இருந்து விடுதலை தரணும் ஆண்டவரே. இந்த கூட்டத்துக்குள்ள வர்றவங்க நன்மையை பெறணும் ஆண்டவரே. ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, நன்மை, ஆசீர்வாதம் பெறணும் ஆண்டவரே. கொடா கொடி அதுதான் உடைய சித்தம் ஆண்டவரே. அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரம். நீங்கள் சரீரங்கள மறுரூபமாக்குறக்கா ஸ்தோத்திரம். நீங்கள் எங்க அசைவாடி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிட்னிஸை பலப்படுத்துங்க. கிட்னி பிரச்சனை இருக்கவங்க என்னையும் சேர்த்து ஆண்டவரே, கிட்னி பிரச்சனை எல்லாம் நிர்மூலமாவதாக. கிட்னிஸ் நார்மலாக செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பங்க்ரியாஸ் நார்மலாக செயல்படுவதாக, இன்சுலின் சுரப்பதாக. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அது போலவே வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்காக வருகிறோம். கால்களை உறுதிப்படுத்துங்க. மான்களின் கால்களை போல ஆக்குன்னு சொல்லியிருக்கீங்க. காலை தள்ளாட விட்டான்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. முழங்கால்களை தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்துங்கள்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. தள்ளாட முழங்கால் உறுதிப்படுத்துங்கள்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா ஆண்டவரே. முதுகு தண்டு வளர்த்துள்ள பிரச்சனைகள், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஸ்லிப் டிஸ்க் ஆண்டவரே, கை கால் மூட்டுகள் எல்லாம் ஒன்றுதான் சீராவதாக இயேசு நாமத்தினாலே. நீங்க கிரியேட் பண்ணது போல இருப்பதாக புத்தகத்தில் எழுதப்பட்ட எல்லா அவயவங்களும் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, அது போல வெளிதேச உள்ள பிள்ளைகளுக்காக வருகிறோம். டாக்டர்ஸ், நர்சஸ்க்காக வருகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த நேரத்தில் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஆனந்த், ஜோலெஸ்லி, ராபின்சன், தபித்தாள் என்ற மீனா, ஸ்ரீபிரபாக்கா வருகிறோம். பரிபூர்ண சோத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, காட்டத்தை மரத்தை வேரோடு பிடிக்கிற சமத்துவத்தை நடப்பட கீழ்ப்படைவதாக இயேசுவின் நாமத்தினால். எனக்கு கொடுத்த அற்புத சோத்துக்காக, கேன்சர் இருந்து கொடுத்த அற்புத விடுதலைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி.
ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இனிமேல் வராதபடி பாதுகாத்துக் கொள்ள உம்மால் மட்டும் முடியும். காக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. என் கர்த்தர் என்னை காக்கிறவர், வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஊழியத்தை அற்புதமாக நாங்க 2 பேர் உமது கரத்தை பிடித்து நாங்கள் கரங்கோர்த்து ஊழியத்தை செய்ய கிருபை செய்யுங்க. மகா கனமுள்ள ஊழியம் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, எங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே, கோடா கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. அதுக்காக நன்றி அப்பா. அதை நாங்கள் பொறுப்பாக திறம்பட செய்ய கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே அது போலவே ப்ரொஃபசர் சிபி குடும்பம், பிரதர் ஜெயராஜ் ஏவர்ஹாம் குடும்பங்களுக்கு, வின்சென்ட் ஹெலன் வின்சென்ட் குடும்பங்களுக்கு, ரூபன் சச்சிதானந்த் குடும்பங்களுக்கு கொடுத்த பெரிய அற்புதத்துக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆனிராஜ் கொடுத்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சசி இன்னைக்கு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அதே போல ரெவரன் ரவீந்திரனை சுகமாக்குங்க, ராஜ்குமாருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுங்க ஆண்டவரே. நளின் எண்ணிக்கை பரிபூர்ண விடுதலை வைத்திருந்தாங்க தாங்க சுவாமி. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா, கோடா கொடி ஸ்தோத்திரம். நன்மொழிக்கா ஸ்தோத்திரம், கிருபைகளுக்கா ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தையெல்லாம் கேட்டு நீங்க எங்க மேல அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளுக்காக. ஆமென். Thank you. Thank you. Bye bye. God bless you. God bless you. Bye. Bye.